President Trump says he's directing his administration to take immediate action against Colombia's president and his supporters, including tariffs, a travel ban, and visa sanctions. The move comes after Colombia denied entry to two C-17 military planes carrying undocumented immigrants, forcing the planes to turn around mid-air. Colombian President Gustavo Petro said Sunday that the U.S. cannot treat migrants as criminals. உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றதன் பின்னர் பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகின்றார். அவர் அதிரடி முடிவுகளை அறிவித்தாலும் கூட இவை சாத்தியமாகுமா என்று பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசிய பொழுதும் இப்பொழுது சில விடயங்களை அவர் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறார். அதில் கனடாவில் டாரிஃப் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது குறிப்பாக அவர் முக்கியமாக பேசிய விடயங்களில் இந்த இலீகல் இமிகிரேஷன், அவர்களை இலீகல் இமிகிரன்ஸை நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக பேசியிருந்தார். இப்பொழுது அதில் அவர் வெற்றி கொண்டாரா இல்லையா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சில இராணுவ விமானங்களின் ஊடாக சில நாடுகளுக்கான இமிகிரன்ஸை திருப்பி அனுப்புகின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களில் அவருக்கு அவமானமும் ஏற்பட்டிருக்கின்றது. அது குறித்து பேசுவோம். இப்பொழுது என்னோடு முரளி இணைந்திருக்கின்றார். முரளி, சொல்லுங்கள். அவருடைய அம்பிஷியஸ் பிளான் 4 மில்லியன் உடனே அனுப்புவதுன்றது. அவர் பல்வேறு நாடுகளுக்கு, அதாவது இப்ப மிலிட்டரி பிளைட்டில் மக்களை அனுப்பியிருக்கிறார், டிபோர்டேஷன் துவங்கியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் மெக்சிகோக்கு அனுப்பியிருக்கிறார், கொலம்பியாக்கு அனுப்பியிருக்கிறார், பெருவுக்கு அனுப்பியிருக்கிறார், இன்றைய தினம் இறுதியாக அப்படி கன நாடுகளுக்கு அனுப்பினார். ஆனால் இவர் நினைப்பது போல் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவமானப்படுத்தி ஒரு நாட்டுக்கு செல்லுவது என்பது சில வேளைகள் அந்த நாட்டினுடைய சொல்லுவார்கள், ஒரு ராணுவ முற்றுகையின் பொழுது ஒரு பக்கத்தை திறந்து விடுவார்கள். என்னன்னு சொன்னால், ராணுவம் இல்லை எல்லாம் முடிய போறதுன்னு நினைத்தால் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பார். அப்படித்தான் இப்ப ஒரு நாடுகளை அவமானப்படுத்துவதன் ஊடாக சில வேளைகளில் இவர் தனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளுகிறாரோ என்ற சூழ்நிலையையும் உருவாக்குகிறார். ஆமாம், அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் நாங்கள் இந்த டென்மார்க்கோடு அவர் பேசியதாக சில செய்திகள் வெளிவந்த பொழுதும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. தற்பொழுது டென்மார்க்கினுடைய பிரதமர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் தன்னிடம் கிரீன்லாண்டை விற்பனை செய்ய பேரம் பேசியதாக தெரிவித்திருக்கின்றார். அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும், ஆனால் காரசாரமாக தன்னோடு உரையாடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் தாங்கள் அதில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதை அவருக்கு நேரே தெரிவித்ததாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவ்வாறுதான் பல நாடுகளோடு அவர் முரண்பட்டிருக்கின்ற நிலையில் பல நாடுகளும் தங்களுடைய பதில்களை கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாடு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற பொழுது ஏனைய நாடுகளும் அவ்வாறான எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகின்ற தன்மையில் தங்களுடைய கைகளையும் கோர்க்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அது ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பதிலாக இருக்கலாம், அல்லது மெக்சிகோவினுடைய பதிலாக இருக்கலாம். இவ்வாறுதான் இது ஒரு சங்கிலி தொடராக இந்த எதிர்ப்பு என்பது ஒரு வலுச்சேர்க்கின்ற நடவடிக்கையாக ஏனைய நாடுகள் மத்தியில் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவ விமானம் மூலம் ஒரு கைதியை அனுப்பது போன்று சில விடயங்களை அவர் செய்கின்ற பொழுது அதனை சில நாடுகள் தங்களுடைய சுய கௌரவமாகவும் பார்க்கின்ற நிலை காணப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பிரஜைகளை ஒரு மிக முக்கியமான ஒரு மரியாதைக்குரியவர்களாக பார்க்கின்ற பொழுது இந்த எதிர்ப்பு என்பது அது சுயதன்மையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது அவருக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். ஏற்கனவே பல விமர்சனங்களை கடந்துதான் அவர் இந்த செயற்பாடுகளை செய்கின்றார். இதில் ஒரு வெற்றி பெற்ற மனிதராக அவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த அணுகுமுறைகளை அவர் சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு பலரும் சொல்லுகின்ற ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. ஆனால் அதனை அவர் செவனே செய்வாரா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகவும் இருக்கின்றது. இப்போது சில வேளைகள் என்றால் இப்பொழுது உலகம் விளங்கிவிட்டது, இவர் இப்படித்தான் நடக்க போறாரு. ஒரு சில அதிக வெளிப்படைத்தன்மையாகவும் இருந்து விட்டார். அவர் தோன்றுகிறது, இப்படித்தான் அனுப்புவேன், இதை செய்யுங்க உண்டு. அது ஒரு வகையில் கனவுலக வாழ்க்கையாகவும் இருக்கலாம். என்றால் உலக பொருளாதாரம் இப்பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்து இயங்கவில்லை. என்றால் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் தங்களுடைய பொருளாதார வளங்களை உயர்த்தெழுப்ப, சைனாவெல்லாம் உற்பத்தி பொருளாதாரத்திலிருந்து இப்போ சிவ பொருளாதாரத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். இந்தியா பொறுத்தவரையில் பெரும்பாலும் சேவை பொருளாதாரமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி பொருளாதாரம் மிக குறைந்த அளவில் இருக்கிறார்கள். எனவே இவர் ஒரு தவறான அணுகுமுறையை கையாளுகிறார்கள் என்று தோன்றுகிறது. என்றால் இப்பொழுது டெரஃபை பார்த்தீர்கள் என்றால்
எங்களுக்கு 25% வெட்டினவர் சைனாவை நோக்கி சைனா வி ஹேவ் a good relationship with China, we are putting on 10% அமெரிக்கா தான். ஸோ அவருக்கும் ஓரளவு விளங்குறது உற்பத்தி செயினில் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள், அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் அவர் அந்த கருத்திலிருந்து பின்வாங்குகின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போன்றுதான் அவருடைய முன்னைய கருத்து அமைந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பட்டும் படாமல் சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் இவர் சொல்ல வந்தாரா என்பதை பின்னர் மாற்றக்கூடிய வழிவகையிலும் பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போன்று சீனாவினுடைய விடயத்தில் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் சீனாவோடு வெட்டுவேன் குத்துவேன் என்று மிகவும் காத்திரமாக பல இடங்களில் நேர்காணலின் மூலமாக சீனாவை சீண்டியவர் சீனாவோடு நேரடியாக பேசுகின்ற பொழுது ஒரு பவ்விய தன்மையை காட்டுகின்ற நிலையும் இருக்கின்றது. சீனாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது கொஞ்சம் தளர்வு போக்கை அந்த நாடுகளோடு காட்டுவதையும் பார்க்கலாம். இந்தியா இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்தியா நட்பு நாடு என்று கூறிக்கொள்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகள் போன்று இல்லாமல் அனைத்து நாடுகளோடு ஒரு நட்புறவை பேணுகின்ற நிலையிலும் தங்களுடைய விடயங்களுக்கு வருகின்ற பொழுது அதனை உடனடியாக மறுத்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு வலிமையும் மோடி தன்னகத்தை கொண்டிருக்கின்றார். அந்த அவரோடு அணுகின்ற பொழுது அவருடைய அணுகுமுறை வித்தியாசமானதாக மிக முக்கியம். நாங்கள் இதை சொல்ல வேண்டும். கொலம்பியாவில் இன்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் இவர் ராணுவ விமானம் மூலமாக 2-3 ராணுவ விமானம் மூலமாக கொலம்பியர் மக்களை இவர் ராணுவம் அனுப்பியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னர் சென்ற அடுத்த நாடுகளில் அவர்கள் ஹேண்ட்கப் போட்டுக்கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மற்ற நாடுகள் அதை விரும்பவில்லை, அவர்கள் அவமானமாக கருதுகிறார்கள். அப்ப எனவே இது நான் நினைக்கிறேன் கொலம்பியாவுக்கு தகவல் கிடைத்து விட்டதோ தெரியவில்லை. அவர்கள் முதலில் ஆரம்பத்தில் கொலம்பியா பெட்ரோ அதான் அவருடைய நினைக்கிற பிரசிடண்டா இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், விமானத்தை பறக்க விட்டுட்டு வான்வெளியிலே இடையிலே வைத்து சொல்லியிருக்கிறார், இல்லை நாங்கள் லேண்ட் பண்ண முடியாது, என்னுடைய மக்களுடைய கௌரவத்துக்கு இழுக்காக அவர்களை காரணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நான் அதை அனுமதிக்க மாட்டேன், எனவே லேண்ட் பண்ண முடியாது. அது ஒரு வகையில் ட்ரம்புக்கு செருப்பாடுத்தேன் சொல்வார்கள், அப்படி ஆகிவிட்டது. என்றால் வான்னு சொல்லிவிட்டு இடையில மறைத்து விட்டார். சோ அது ஒரு வகையில் அவமான போட்டு உடனே அவர்கள் பாத்திரிகள் டக்குனு 25% டெரஃப் என்று அறிவித்தார் கொலம்பியாவுக்கு எதிராக. அவர் அந்த கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது பொருளாதார ரீதியில் ஒவ்வொரு நாட்டையும் நசுக்குவது. இவ்வாறு பொருளாதார அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது தாங்கள் நினைப்பதை சாதித்து விடலாம் என்ற ஒரு கனவில் தான் ட்ரம்பினுடைய அணுகுமுறை இருக்கின்றது. அது டென்மார்க்கோடு பேசிய விடயமாக இருக்கலாம், கனடாவோடு அணுகுகின்ற விடயங்களாக இருக்கலாம். ஆகவே அவர் சாதிக்க நினைப்பது வேறொன்றாக இருக்கின்றது. அதனை சாதிப்பதற்கு இந்த டெரிஃப் என்ற விடயத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதற்காக பல காரணங்களை மாநிலமாக இணைக்கப் போகிறேன் போன்ற விடயங்களை அவர் தொடர்ந்து பேசப் போகிறார். இந்த பேச்சு என்பது தொடர்ந்து வரும் காலத்தில் பல விடயங்களிலும் இருக்க போகின்றது என்பது இப்பொழுது வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த வரி விதிப்பினால் கொலம்பியா பெருமளவு பாதிக்கப்பட போவதில்லை. ஏன்னா கொலம்பியா ஒரு 14 பில்லியன் ட்ரேட் மட்டுமே அமெரிக்காவுடன் வைத்திருக்கிறது. ஸோ மிக குறைந்த அளவான ட்ரேட். ஸோ அவர்களுக்கு அதை பெரிய கவலை இல்லை, இவர் என்ன செய்தாலும் செய்துட்டு போகட்டும். மற்றது கொலம்பியா என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் அதாவது அமெரிக்கா பிரஜைகள் கொலம்பியாவில் வாழ்கிறவர்கள் நீங்கள் இலீகலாக இருந்தால் உங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று துவங்கி விட்டார் அவர். மற்றவர்கள் அவர் துவங்குகிறார், நீ இங்க இருக்கிறார் தான் பதிவு செய்ய வேண்டும் என்றும். இந்த ரிட்டாலியேஷனுக்காக அமெரிக்கா எம்பசி இருக்கிறால் விசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டது. அதாவது இனிமேல் விசா ப்ராசஸிங் இல்லை கொலம்பியாக்கு என்று தற்காலிகமா பண்ணது. அதுக்கு பல அத்தனை அவர் சொன்னார், ஓகே இனி அமெரிக்கன் சிட்டிசன் எல்லாரும் இங்க இருக்கிறார்கள் பதிவு பண்ண. இப்படி ஒரு போரை துவங்கி இருக்கிறார்கள். இவர் சொன்னவுடன் மற்ற 2-3 நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க ட்ரம்பினுடைய நோக்கம் என்பது என்னை பொறுத்தவரையில் நல்ல நோக்கமாக இருக்கலாம். ஒரு அமெரிக்கராக அவர் சிந்திக்கின்ற பொழுது அது அமெரிக்காவுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். ஆனால் எடுத்தேன் கவிட்டேன் என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அதனுடைய விளைவுத்தன்மைகளை மிகவும் பாரதூரமான சிக்கலுக்கு உள்ளாக்கும் என்பதனை ஒரு நாட்டினுடைய தலைவராக அவர் சிந்திக்காமல் ஒரு தனிநபர் எவ்வாறு தன்னுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றாற் போன்று ஒரு முடிவுகளை எடுப்பாரோ அதே போன்ற முடிவுகளை அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் அதிகாரத்தில் இருக்கின்றார் என்ற ஒரு நிலையில் அவர் கூறுகின்ற விடயங்களை ஆமோதிப்பவர்களும்
அமைச்சர்களாகவும் அவரோடு கூட இருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் பாரதூரமாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் இலங்கை, இந்தியா போன்ற அரசியல்வாதிகளிடையே காணக்கூடியதாக இருக்கும். ஒரு தலைவன் பிழையான வழியில் செல்லுகின்றான் என்ற பொழுதிலும் கூட அதனை ஒத்து இசைந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் பின்னர் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது உடனடியாகவே கலண்டு வேறு கட்சிகளுக்கு தாவுகின்ற ஒரு நிலை காணப்படும். அதே போன்று இப்பொழுது ஒரு அதிகாரமிக்க சக்தியாக ட்ரம்ப் இருக்கின்றார் என்ற காரணத்திற்காக அவரோடு பகைத்தவர்கள் அல்லது அவரை விரும்பாதவர்கள் கூட அவருக்கு அணி சேர்க்கின்ற ஒரு விடயத்தில் இறங்கி இருப்பதை பார்க்கிறோம். நிச்சயமா. அதான் ஒரு வகையில் இன்னொரு விதமாக பயமா இருக்கலாம் என்றால், எங்களுக்கு பதவி தேவை. ட்ரம்ப்பை பகைத்தால் பதவி கிடைக்காது. எனவே ஐயா சாமி எல்லாத்துக்கும் ஓமன்னு சொல்லி விட்டுட்டு எந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் இன்வால்வ் இல்லைன்னு கலந்து விடுவார்கள். இதுதான் கூடுதலாக இந்த முன்னாள் உயர் அதிகாரிகளாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை குறிப்பிட வேண்டும். அவர்கள் தங்களுடைய பதவி போனாலும் பரவாயில்லை என்று தாங்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று பலர் அமெரிக்க அரசாங்க முக்கிய பதவிகளில் இருந்து பதவியை விலகி சென்றிருக்கின்றார்கள். காரணம் ட்ரம்ப் எடுக்கின்ற நடவடிக்கைகள் தங்களுக்கு சார்பானதாக அல்லது தங்களுக்கு தங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக இருப்பதன் காரணமாக தாங்கள் இந்த பதவிகளில் நீடிக்க முடியாது என்று அந்த பதவிகளை துறந்து சென்றவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறான அரச அதிகாரிகளுக்கு மத்தியில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருபவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமா. ஏன் ட்ரம்ப் செய்கிறார்னு தெரியவில்லை. இப்போது ட்ரம்ப் வந்து பொருளாதார மையத்தை அமெரிக்க பொருளாதார மையமாக கொண்டு வருவதாக இருந்தால் தனது நாடுகள் நட்பு நாடுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நோர்த் அமெரிக்கன் ட்ரேடை கொண்டு வரலாம். இங்கே கனடாவில் துவங்கி அங்கே பெருதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாடு வரையும் ஒரு பொருளாதார மையத்தை டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததன் மூலமாக அமெரிக்க பொருளாதார மையத்தை கொண்டு வரலாம். ஆனால் அவர் அதுக்கு செய்ய விருப்பம் இல்லை. அதை எங்களை கிட்டுவதனூடாக மற்ற நாடுகளை பிரச்சனை உருவாக்குவதனூடாக தலையடியை கொடுக்கிறார். ஆனா இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால் பொருளாதார மையங்கள் மாறும். இப்ப சைனா வந்து இந்த உற்பத்திகள் உள்ளுக்கு வரலாம். பிரேசில் சைனா நல்ல உற்பத்தி ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அதை பற்றி சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக தெரியவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் நாம் சொல்லுவோம் ஒபாமாவை நல்ல மனிதர்கள் சொன்னாலும் ஒபாமாவும் தான் இந்த டிபோர்டேஷனை அதிக அளவு செய்தவர்கள் ஒபாமாவும் வருவார். ஒரு இயரில் 324,000 பேரை கேம்பில் வைத்து அனுப்பினார். அவருடைய அந்த கன்சன்ட்ரேஷன் கேம்பை வைத்து ஆக்களை பிடித்து கொண்டு அங்கே போட்டு ப்ரொசஸ் பண்ணி அனுப்பினார். அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்தார் அதை அனுப்புற ஆக்களை. அதன் மூலம் தாய்கள், குழந்தைகள், பேரண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் பிரிந்து போனது. அவளை கண்டுகொள்ளவில்லை. அவர் அனுப்ப வேண்டும் முடிவெடுத்து அனுப்பிக்கொண்டே இருந்தார். அவ்வாறு ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யாம இவர் வந்து மிலிட்டரி பிளேனில் ஹேண்ட்காஃப் அனுப்பிதான் மற்ற நாடுகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் இறங்கியவுடன் பிரேசிலும் சொல்லியிருக்கிறது தனக்கு 88 பிரேசிலியன்ஸை அனுப்பியிருக்கிறார்கள் டிபோர்டேஷனில். அவர்கள் எல்லாம் ஹேண்ட்காஃப் பண்ணித்தான் அனுப்பியிருக்கிறீர்கள். அது தங்களுக்கு அவமானமா இருக்கிறது. இப்படி ஒரு டிப்ளமேட்டிக் ஒர்க் செய்யாத இந்த மாதிரி சொல்லிவிட்டார்கள். இனிவரும் காலங்களில் தான் கூடுதலான டிபோர்டேஷன் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது முன்னுதாரணமாக சில நாடுகள் இந்த விடயங்களை உடனடியாகவே மறுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே உரிய முறையில் இவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இனி வருகின்ற வேறு நாடுகளுக்கு இவர் இவ்வாறு டிபோர்டேஷனில் இமிகிரன்ட்ஸை அனுப்புகின்ற பொழுது அந்த நாடுகளும் மறுப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயம் எதிர்காலத்தில் செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் காரணமாக இவருக்கு அது ஒரு சிக்கல் நிலையாகவும் பொருளாதாரத்திலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றது. இவ்வாறு விமானங்கள் செல்லுகின்ற பொழுது அதனை தரையிறங்க விடாமலோ அல்லது மீண்டும் திருப்பி அனுப்புகின்ற பொழுதோ அதனால் ஏற்படக்கூடிய சிக்கலையும் இவர் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். என்றால் இவர் திறக வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் விடலாம் நினைக்கிறார். ஆனால் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி உள்ள ஒரு நாடுகள் இதை தவிர்க்கும், வேண்டாம் என்று விட்டுவிடும். இவருடைய பொருளாதாரங்கள் தேவையில்லை என்று. ஆனால் என்றால் அமெரிக்காவில் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் சவுத் அமெரிக்க நாடுகளை நம்பி சில மரக்கரைகளை நம்பி அமெரிக்கா இருக்கிறது. ஸோ அதுவும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமாம், உலக போலீஸ்காரன் என்று தன்னை எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அமெரிக்கா அதிலிருந்து விலகுகின்ற போக்கு இப்பொழுது காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு அதிகாரமிக்க சக்தி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடு இவ்வாறு ஏனைய நாடுகளை புறந்தள்ளுகின்ற பொழுது, ஏனைய நாடுகள் ஓரணியில் திரள்கின்ற பொழுது அமெரிக்கா இனி வேண்டாத ஒரு நாடாக ஏனைய நாடுகளுக்கு, அது சிறிய நாடுகளோ பெரிய நாடுகளோ அவ்வாறான நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த முன்னர் இருந்த அமெரிக்கா என்ற ஒரு பெரிய வல்லாதிக்க சக்தி என்பது உடைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ட்ரம்பின் மூலமாகவே ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதற்கு ஏனைய நாடுகள் எவ்வாறு தங்களை வளம்படுத்தி கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து முன்னோக்கி நகரப்போகின்றது என்பதிலும் இதற்கான பதில் தங்கி இருக்கிறது.